அம்பலம் எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் நல்லாண்டனையே ஏற்றே ஈடாழி உலகத்து மறை நாளடி ஐயன்று நிலை நிற்கவே பாராதவராய்மை முனிராஜன்மா பாரதம் சொன்ன ஏடாக மானேறி வெப்பாக வங்கூர் எழுத்தாமிதன் கோடாக எழுந்திடானே பணிந்து என்று கூறுவார் மரோ துன்பொடி கொண்டோடாமல் புந்ததி இடத்தவாலை புனல் சூடி உடமே புகுந்து அதனால் ஒன்றோடியும் 18 உடனாய நாட்களாய்தான் அந்தோடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவே போழியவோன் வெப்படித்தப்புகழியவோன்கள் போற்றி ஆடிமிசை கல்விகத்தில் அமைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர்பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி ஓமத்தழலில் பிறந்தவளே உலகம் தூய நின்ற சக்தி பீமர்கிடையோன் மாலையிட வெந்தனை களைய வந்தவளே ஏனும் ஜாமமுனை மரவோம் அம்மா ஏழையும் எழுந்தருள்வாய் பாமம் மகிழோ சகோதரியே வாழ்வே சிந்தி பதியாளே ஒரு மனிதன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமகம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாழ வேண்டும் பெருமை பெறும் இளதிருவை பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெரிநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பிழை பிடியாதிருக்க வேண்டும் மறுபெண் ஆசையை மறக்கவே வேண்டும் உணவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் என்கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழினால் வாழ வேண்டும் தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கும் கந்தவேலே தன்முகத்துயமணி உன்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே அன்றிலே ஒன்று பெற்றார் அன்றிலே ஒன்றை தாழி அன்றிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அன்றிலே ஒன்று பெற்ற அரங்கை கண்டு அயலானோரில் அன்றிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்து காப்பான் அரகர பார்வதி பதையே அரகர மகாதேவா பெண்ணாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை என்றாய் போற்றி பெண்ணருவானாய் போற்றி அண்ணாமலை மன்னா போற்றி கர்நாடகரே போற்றி ஆரூரமந்த அரசே போற்றி சீராத்திருவையாரா போற்றி திருக்கை குன்றின் செல்வா போற்றி பொறுப்பவந்த போலத்து அரணே போற்றி காவாய் கழகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கோவிந்தாரமண கோவிந்தா கோவிந்தா அஞ்சனே அவரே கோவிந்தா கோவிந்தாரமண கோவிந்தா கோவிந்தா முருகனுக்கு அரோகரா அவள் பெரும் ஜோதி அவள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அவள் பெரும் ஜோதி எல்லாம் அல்ல ஞானமே வடிவமான வள்ளல் தெய்வம் ஜோதி விநாயக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே எல்லா வளங்களும் நலங்களும் நிறைந்து வழங்குகிற புத்தகரம் கிராமத்தின் கண் திருக்கோயில் கொண்டு விளங்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நம்முடைய அன்னை
ஆதிசக்தி கருணை தாய் திரௌபதி மன்னாரை மகாபாரத பெருவேள்வி இன்று 2ஆம் நாள் நிகழ்வாக சந்திர வம்சம் என்ற தலைப்பில் இருந்து தொடங்குகிறது. பெரியவர்களே, விழாவை செய்கிறோம் என்கிற விளக்கமும் விநாயகப் பெருமானுடைய ஒரு சில ஆன்மீக தகவல்களும் வியாசர் பிறப்பும் உதங்கர் வரலாற்றின் முதல் பாகமும் நேற்று சிந்தனையாக நாம் சிந்தித்தோம். அந்த உதங்கர் மகாத்மா என்று குருநாதராலே பாராட்டி பெறுகிறார். ஒரு குருநாதர் மனசிலே மாணவனுக்கு இடம் கிடைக்குமானால் அவன் வாழ்க்கை செம்மையாகும். எப்போதோ படித்த மாணவன் கூட நம்ம கிட்ட ஒரு பையன் படிச்சான், நல்ல பையன், ஒழுக்கமான பையன், நல்லா படிப்பான், இப்ப எங்க இருக்கிறானோ என்ன உத்தியோகம் பண்றானோ அந்த பையன் நல்லா இருக்கணும் என்று அந்த கல்வியாசை நினைப்பாரானால் அந்த பையன் வாழ்க்கை ஒழுங்கிருக்குமா. அர்ஜுனனுடைய வெற்றியின் ரகசியமே துணாச்சாரியாருக்கு அவனுக்கு இருந்த குரு பக்தி. துரியோனுடைய கல்வி இயலாமையே குருவை அலட்சியம் பண்ணிருந்தான். குரு பக்தி அவ்வளவு பெரிய வாழ்க்கையை தரும். என்னையும் உயர்வா என்று சொன்னாரு. வாழ்க்கை பற்றி ஜனபேத்தை கிட்ட போய் பாம்புகளை உலகத்தில் இருக்கிற எல்லா பாம்புகளையும் கொள்ளணும், பாம்புகளால யாரு என்ன லாபம், உலகத்துல உயிரைத்தான் கொள்கிறது, சர்வயாகம் பண்ணி திறமை செய்யார். மண்ணுயிர் அனைத்தையும் தன்னுயிர் போல் காப்பவன் மன்னன். எப்பொருள் யார் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று திருவள்ளுவர் தெரிவித்துள்ளார். அதுபோல அவர் தனிப்பட்ட கருத்தை சொல்றாரு. ஆனா மகாராஜா எடுத்தமா கவித்தமான்னு செய்ய முடியாது இல்லையா, யோசிக்கிறார். அப்ப இந்த பாம்பங்களுடைய வரலாற்றை எல்லாம் சொல்றாரு. பாம்பங்க என்னை மட்டும் தொல்லை தரல, நிறைய தொல்லை கொடுத்திருக்கிறது என்று இந்த பாம்பு எப்படி பிறந்தது என்ற வரலாற்றையே சொல்றார். இது அதிகமா பாரதக்காரங்க உதங்கிற வரலாற்றை 24 பாரதத்துல அதிகமா சொல்றது இல்லை. எத்தோடி சந்திரன், ஏயாதி, துஷ்டன், சந்தனம் வந்துடுவாங்க. ஆனா இது தொடர்புடைய கதை. 10 நாள் சொன்னாலும் 10 நிமிடமாவது அது பேசும். தொடர்புடைய கதையா இருக்கிறதுனால ஒரு சிலர் காலம் கருதி வேகமா போயிட்டோம். அந்த உலங்கர் மகாத்மா காசிபருடைய பிள்ளைகளாக பாம்புகள் எப்படி பிறந்தது என்று காசிபருக்கு மொத்தம் 13 மனைவியர்கள். பெண் குழந்தை பிறந்தா 2 குழந்தை 3 குழந்தைன்னா 10 கொஞ்சமா இருந்தா கூட 10 கொஞ்சமா இருக்க மாட்டோம். ஐயோ நகமிக்கிற வேலையில இந்த 2 பொண்ணாட்டி 3 பொண்ணாட்டி. ஆனா தட்சணைக்கு 51 பெண்கள், 27 பெண்களை சந்திரனை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டார். 13 பெண்களை காசிபர் கொடுத்துட்டார். 10 பெண்களை தென்திசை அதிபதி நீதி தேவனை கொடுத்துட்டார். ஒரு பெண்ணை சிவபெருமானிக்கு கொடுத்தார். 51 பெண்களையும் 4 மாப்பிள்ளைகளை கொடுத்துட்டார். மாப்பிள்ளைன்னா சாதாரண சொப்ப குப்பம் கிடையாது. நீதி தேவன், காசிபர், சந்திரன், சிவன், பெரிய பெரிய மாப்பிள்ளையா பார்த்து 4 மாப்பிள்ளையில 51 பெண்கள் திருமணத்தையும் அவர் பண்ணிடுறார். அந்த 13 பெண்களை மணந்தார் பாருங்க காசிபர். அவர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களையும் உண்டு பண்ணார். அதுல வினதை கத்திரவன் 2 பேர் சகோதரிகள், 13 பெண்கள். அவங்க 2 பேர் ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க, குழந்தை இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, தகப்ப அந்த கணவனா இருக்கிற காசிபரை குறித்து தவம் செய்தார்கள். ஒரு காலத்துல கிழங்கு குழந்தை இல்லைன்னா பெண்கள் தலை குளிச்சுட்டு ஈர உடையோட அரச மரத்தை சுத்த சொல்லுவாங்க. அரச மரத்தை சுத்தினா குழந்தை பிறகும். இது மேலோட்டமா பாருங்க, பைத்தியக்கார தரமா இருக்கு. அரச மரத்தை சுத்தின கூட என்ன குழந்தை பிறகுமான்னு. ஆனா நீ சயின்ஸ் சொல்லு, நீ விஞ்ஞானி ஒத்துக்கிறான். அந்த இலை முனைப்பகுதி இப்படி வரைந்திருக்கு பாருங்க, அதனுடைய எஃபெக்ட் அந்த ஈர உடையோடுகிற பெண்கள் உடம்புல பட்டா கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு இன்னைக்கு விஞ்ஞானி சொல்றோம். நம்முடைய முன்னோர்கள் எதேற்றியா பண்ண எல்லா வேலைகளையும் நீ சயின்ஸ் ஒத்தி விஞ்ஞானி ஒத்துக்கிறோம். அதுபோல தவழ்கிறார்கள். அவர் காட்சி தந்து உங்களுக்கு விரைவில் குழந்தை பிறக்கும்னார். விரைவில் மொழி குழந்தை பிறகு
என் மைக் கொடுத்துட்டோம் இல்லையா, எட்ட வச்சுக்கிறேன். அவரு ரெண்டு பெண்கள் வினதை கத்திரவை என்று 2 பெண்களுக்கு கருத்தரித்தார்கள், முட்டை வச்சாங்க. அந்த மூத்த பெண்ணு வினதை முட்டை வச்சது புள்ளிபுரியில. அந்த இளையவள் கத்திரவை 105 முட்டைகள் ஒண்ணு ஒண்ணு வெடித்து 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 குழந்தைகள் பெறுகிறது. பாம்புங்க அரிசியே, கார்கோடையே, தெளிஞ்சியே, புறாவியே, வாசுகி, தக்கையே, 105 பாம்புங்க. 104 பாம்புங்க ஆண் பாம்புங்க, ஒரு பாம்பு பெண் பாம்பு. அந்த 2 பேரும் சகோதரிகள் ஒரு நாள் அந்த புறத்திலே பேசி கொண்டிருக்கிற பொழுது எனக்கு ஒரு வெள்ள குதிரையோட மேல் வெளியே தும்பப்பூ மாதிரி. தங்கை கேட்கிறா அக்கா காரிட்ட, அக்கா இந்த குதிரை பாக்குறேன் தினங்க மேலுக்கு என்னோட வரலாறு என்ன தெரியுமா? அவள் கொஞ்சம் அதிகம் படித்தோம் அக்காக்காரி. அவ சொன்னா, தேவலோகத்திலே இருந்து வருகிறது பேர் உச்சை சிறகம் என்கிற குதிரை, தேவேந்திரனுடைய குதிரை. இந்த குதிரை மாசு மறி இல்லாதது ஒண்ணா. அது உடம்புல சின்ன மறி, ஒரு அடையாளம், ஒரு குற்றம், குறை இடையே இருக்காது, விளையேறினா. அப்போ தங்கைக்காரி ஆட்சேபணப்பட்டோம், அக்கா பிரம்மா படிப்புல மாசம் மாதிரி இல்லாம இருக்குமா? நீ கவனிச்சிருக்க மாட்டேன், ஏதாவது ஒரு மாசம் மாதிரி இருக்கா? இல்லடி, அது சுத்தமா விளைய வெண்மையா தான் இருக்கணும். 2 பேரும் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. சரி போய் பார்ப்போம், மாசு மாதிரி இருந்தா நீ எனக்கு அடிமையா இருக்கணும், மாசு மாதிரி இல்ல வெண்மையா இருந்தா நான் உனக்கு அடிமையா இருக்கிறேன். அக்கா தங்கி பேசிக்கிட்டாங்க. அப்புறம் தங்கைக்கு டவுட் வந்து சந்தேகம் வந்தது, அக்கா கொஞ்சம் அதிகம் பற்றோ, ஒருவேளை அக்கா சொல்ற மாதிரி இருந்தா நாமே அக்காவுக்கு அடிமையை போடணும். அக்கா தினம் தானே இந்த குதிரை வருது. ஆமா, தினம் ஒரு தினம் நம்ம நாளை பார்த்துக்கலாமேன்ட்டா. சரி நாளை பார்த்துக்கலாம். ஒரு நாள் தீர்ப்பு ஊற்றி போறது இதுன்னு பாருங்க. இவ போய் பிள்ளைங்களை 105 பாம்புகளை கூப்பிட்டு கேட்டா, தினம் அந்த புறத்துல மேய்ந்த வெள்ளை குதிரை அது மாசமரை இல்லாதுன்னு எங்க அக்கா சொன்னா, மாசமரை உள்ளதுன்னு நான் சொன்னேன், எது உண்மைன்னு கேட்டான். பிள்ளைகளா பாம்புகளா சொன்னாங்க, மாசமரை இல்லாததுதான், பரிசுத்தமான குதிரை தான் அது. பெரியம்மா சொன்னது சரி, நீங்க சொன்ன தப்பா சொல்லிட்டீங்க. அடடா, நல்ல காலம் நாளைக்கு பார்க்கலாம்னு வந்துட்டேன், இல்லைன்னா நான் அக்காக்காரிக்கு அடிமையா போயிருக்கணும். 105 பிள்ளைகள்ல நீங்க யாராவது நானே எங்க அக்கா வந்து பார்க்கிற போது ஒரு கருப்புள்ளியா வாழ்ல உட்கார்ந்துங்க, நான் மாசருக்கு குற்றமைகள் சொல்லி அக்காவை நான் அடிமையாக்கிடுவேன். பிள்ளைங்க ஒத்துக்கல. அது தேவேந்திரன் குதிரை, தேவலோகத்து குதிரை, அதெல்லாம் போய் குற்றமுறை எதிராக வந்தா நம்ம இதெல்லாம் கொண்டு வருவோம். கோபத்தை கண்களை சிவந்தாலோ கோபத்தில் பிள்ளைகளை சபிக்கிறார் எழுதுகிறேன். ஜனநீதியின் சந்திரவம்சத்தரசன் சர்பையாக பண்ணுவோம். அந்த சர்பையத்தில் நீங்க எல்லாரும் போய் செத்து மடிய கிடப்பதுன்னு பிள்ளைகளை கூட பார்க்காம கோபத்துல சபிச்சுவோம். சில பேர் கோபத்துல பயன்படுத்தக்கூடாத அபாயமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. நீ அப்படி என்ன போறியா, நீ லாரி எடுத்து சாவரியா, நீ அப்படி போறியா, இப்படி போறியா. தயவுசெய்து இந்த வார்த்தைகளை நம்ம வீட்டுக்கார மேலேயோ, வீட்டுக்கார மனைவி மேலேயோ, குடும்பத்தார் மேலேயோ எம்மா கோபம் இருந்தாலும் அபாயமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்த தர்ம தேவதை ஒண்ணு மேல போகலாம். ததாஸ்து 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 ததாஸ்து. துரியோதன போய் கெட்ட வருமா நாடு கேட்டாங்க, நாடு தரமாட்டேன். அதோட இருக்கணும், என்னை ஜெயிக்கிற ஆற்றல் பாண்டவர்கள் இருந்தா என்னோட வந்து மோதத்தை, இந்த வெள்ளத்தை, இந்த உலகத்தை எடுத்து கொண்டுட்டேன். இதெல்லாம் அவர் கேட்கல. துரியோதனா சொன்னார் பாருங்க, அந்த மேல போனவன் தலைக்கு மேல போன தேவதை அவர் தலைக்கு நேரா கிராஸ் பண்ணுது. அந்த நேரத்துல ததாஸ்து அப்படியே அகற்றணும். இதுதான் சொல்லுவாங்க. யாரால கேட்டேன்னா அவ வாயாலே பின்னால நடக்குது. அதுதான் பங்கள சொல்லி பேசி பழகணும். இப்ப கல்புரம் கூட சில பேரு, நான் நம்ம ஊர்ல யாரையும் பார்க்கல, சில ஊர்ல என்ன சொல்றாங்க, கல்புரத்தை கொளுத்துப்பா, ஊதுவத்தி கொளுத்துப்பா, விலகை கொளுத்துப்பான்றாங்க. அமங்கல சொல் கொளுத்துறது குப்பைக்கு பயன்படுத்துகிற வார்த்தை அமங்கல சொல். பத்தரைக்கிறது அடுப்பு, கொளுத்துறது குப்பை, ஏத்துறது கல்பூரம். கல்பூரத்தோ பெருக்கையோ ஊதுவத்தியோ வார்த்தையை பயன்படுத்துகிற போது ஏத்தேன்னு சொல்லணும். இங்க அப்படிதான் சொல்லுவேன் நான் நம்புறேன்.
3 எம்ஏ பட்டம் கூட கல்பட்டு குளிச்சிருச்சு அப்படின்றோம். பூஜை அறையில கோயிலில் பயன்படுத்துகிற வார்த்தை குப்பைக்கு பயன்படுத்துகிற குளுத்தி என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அதான் வள்ளல் பெருமான் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மங்கள சொல்லாரியம். நீங்க யாராவது உங்க காலில் வந்தாங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணும்போது இந்த பாட்டை பாடுங்க. நீ உருண்டை பொழிகின்ற உருண்டை விழுகின்ற நில நுண்டி பலனும் உண்டே இந்த பாட்டு எத்தனை செல்வத்தை வள்ளல் பெருமான் சொல்றாங்க? 27 செல்வங்களை சொல்றாங்க ஒரே பாட்டுல. 28வது பாட்டு 27. ஆமா, தீபமணி மாலையில 28வது பாட்டு இந்த பாட்டு. வாய்ப்பிருக்கிறது நீ யூடியூப்ல தட்டினாலே வரும், கூகுள்ல பண்ணீங்கன்னா வரிகள் வரும். இந்த பாட்டை தயவு செய்து பாருங்க. தினம் பூஜை ரூம்ல செல்வாக்கா இருக்கலாம், தமிழ் தங்கம், கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கிருக்கும். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இந்த ஒரு பாட்டை தினம் பாடணும். நம்ம சாமி கும்பிடும்போது வாய் முடின்னு பாடக்கூடாது. வாய் முடின்னு சாமி கும்பிடணும். நம்ம உண்மையணும். மற்ற நேரத்தில் ஊருக்கார எம்மா கதை பேசுறோம். சாமி கும்பிடும்போது எந்த சாமி கும்பிடுறோமோ, நமக்கு எந்த இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்து மேல ஒரு பாட்டாவது தெரிவிச்சு விளக்கேற்றும் போது கூட வாய் மூடி விளக்கேற்றக்கூடாது. இல்லக விளக்கதி விளக்கதி சோதி உள்ளது பல்லக விளக்கதி பலரும் காண்பது நல்ல விளக்கதி உனக்கு தெரியுது பாடுறேன். எங்களுக்கு பாட்டு வராதப்பா, நான் எப்படி விளக்கேற்றுறதுன்னா நான் ஒரு ஒயிட் சீட்ல எழுதி நான் ஒரு தூண்ல ஒட்டிடுறேன். நாளைக்கு ஒட்டிடுறேன். நீங்க பண்ணுறவங்க செல்ல போட்டா போட்டிருங்க. வேற நீங்க ஒரு பேப்பர் எடுத்து எழுதிருங்க. இனிமேல் பூஜை பண்ணும்போது விளக்கேற்றும் பொழுது ஊதுவத்தி ஏற்றும் பொழுது நம்ம கற்பூரம் ஏற்றும் பொழுது இந்த பாட்டை பாடு எடுத்து அது அருளாளர்கள் பாடல. ஜோதி வழிபாடு ஜோதி 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 ஒரு வள்ளல் பெருமான் நிறைய நம்மளுக்கு அழகில்ல. இப்ப 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுக்கிறவன் ஏக்கராக 40 மூட்டை கூட அறுவடை பண்ணுவோம். ஒரு 150 ஏக்கர் 250 ஏக்கர் நிலக்குதுன்னு இங்க அவங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்க வேலைக்கார கேட்பாங்க, ஏப்பா அந்த இடத்துல என்ன பண்ணிருக்க கரும்புங்க, இங்க என்ன பண்ணிக்கிறோம் அது ஏற்கனவே இருக்குது. அவருக்கு தெரியாது. நம்ம கருப்பையா மூப்பனர் இருந்தாரு, ஜிகே மூப்பனர். அவருக்கு 6000 ஏக்கர் நிலமும் அந்த நிலத்தை சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு ட்ரெயின் 2 ட்ரெயின் தான். ட்ரெயின்ல போய் தான் பார்ப்பாங்க நிலத்தை. அதுக்குமே ட்ரெயின் ஜிகே வாசன் அவங்க அப்பா. அப்ப அவங்களுக்கு தெரியாது எந்த நேரத்துல என்ன பயிர் இருக்குது, என்ன அறுவடை பண்ணாங்க, என்ன நடவு நட்டாங்க. வேலைக்காரங்களை கேட்டதான் தெரியும். அது போல கிறிஸ்தவர்களில் ஒரே ஒரு நூல் தான் கிடைத்தது. அது பேர் பைபிள். பொத்தி 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 பாதுகாக்கலாம். இஸ்லாமியர்களில் ஒரே நூல் கிடைத்தது குரானா. அதை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்க. நம்ம கிடைச்ச நூல்கள் ஆயிரக்கணக்கில் சொல்றதா லட்சக்கணக்கில் சொல்றதா? அதனால நம்ம இதனுடைய அருமை பெருமை தெரியல. 14000 திருப்புகழ் பாடினார் அவர்கள். 1300 சொல் தான் கிடைச்சது. இப்ப யார் வருத்தப்படுறத பத்தி? ஐயோ நமக்கு 13000 பாட்டு கிடைக்கல, 16000 பாட்டு கச்ச பாட்டு நம்ம பாடுறது கிடைச்ச பாட்டு நம்ம பாடுறது இல்லையே. தயவு செய்து சொல்றேன், இதுக்கு முன்னாடி நீங்க பாடாம இருந்திருக்கலாம், தெரியாம இருந்திருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம், பாடினிருக்கலாம். உங்களுக்கு இஷ்ட தெய்வத்து மேல ஒரு பாட்டை தெரிவிச்சுங்க. யாருக்கு எந்த தெய்வத்தை பத்தி பாட்டு வேணாலும் எழுதி கொடுக்குறது. நாங்க 3 மணி நேரம் பேசி 21 மணி நேரம் சும்மா தான் கிடக்குற வீட்டுல
நாங்க எழுதி கொடுக்குறோம், வச்சுக்கோங்க, அதை பாடுங்க. திரௌபதி அம்மன் கோயில் கூட பூசாரி தீபாராதனை பண்ணும்போது திரௌபதி அம்மன் மேல ஒரு பாட்டாவது பாடுறோம். அவங்க பாடுறதா எனக்கு தெரியல, பாடணும். சரிங்க, பாடாத பூஜை பண்ண என்ன நஷ்டம், பாடி பூஜை பண்ண என்ன லாபம் அப்படின்னா, நம்ம சமயத்துல சுந்தரமூர்த்தி சாமிகள் லேட்டா வராரு. என்ன பையன் மறந்துட்டியா, பாடு பாட்டு அர்ச்சனடா, நீ பாண்டா எனக்கு அர்ச்சனை. சிவபெருமான் சொன்னதா ஆதாரம் இது. விநாயகர் பெருமானை பூஜை பண்ற அவையார் ஒரு நாள் நயமா பண்றாங்க. பாட்டி உனக்கு என்ன பிள்ளையா குட்டியா குடும்பமா பொறுமையா பூஜை பண்ண, இன்னும் பூவை அடிக்கிறிய நீ சொல்லுவ. சுந்தரமூர்த்தி சாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாய்க்கு போயிடலாம் சிவபெருமான் தரிசனத்துக்கு. நான் கொஞ்சம் வேகமா போகலாம் பாக்குறேன், அதுவே நான் வேகமா பூஜை பண்றேன். இல்ல நீ மெதுவா பூஜை பண்ணு, அவங்க 2 பேரும் முன்னாடி கொண்டு போய் சிவபெருமான உன்னை நான் தரிசனம் பண்ண வைக்கிறேன் சாமி சொன்னாங்க. அதே மாதிரி விநாயகர் பெருமான் கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு வரலாறு. எல்லா தெய்வங்களுமே ஒரு ஆச்சரியம் தெரியுமா, மற்ற மொழிகளுக்கு இல்லாத சிறப்பு தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. தெய்வத்தமிழ்னு பேர். தெய்வ ஆங்கிலம், தெய்வ தெலுங்கு, தெய்வ கன்னடா அப்படி கிடையாது. தெய்வங்கள் விரும்பி கேட்ட மொழி முறைப்பெருமானாகட்டும், விநாயகராகட்டும், சிவனாகட்டும், பரமேஸ்வரியாகட்டும், பெருமாள் எல்லாருமே தமிழை விரும்பி காட்டாங்கன்னு ஆதாரம் எவிடன்ஸ் இருக்குது. அதனால சொல்றேன், நீங்க தெய்வத்தின் மேல பூஜை பண்ணும்போது ஒரே ஒரு பாட்டால் தெரிந்து வைத்துக் கொண்டு அந்த தெய்வத்தை வேண்டுங்கள். அப்போ வாய்ப்பதிகம் கேட்டது கிடையாது, நினைச்சது நடக்கும். மூணு பாட்டு நாங்க லேமினேஷனே பண்ணி வச்சுக்கிறோம். 25 ரூபாய் முதல் பாட்டு, 8வது பாட்டு, 28வது பாட்டு. ஒரு பாட்டுல உண்டி உண்டு உண்டி, ஒரு பாட்டுல வேண்டும் வேண்டும் வேண்டாம், ஒரு பாட்டுல ஒழுங்கி ஒழுங்கி ஒழுங்கி, எல்லாம் நல்ல சொற்கள். அந்த 3 பாட்டம் பாடுறது உங்களுக்கு விருப்பம்னா நாளைக்கு வேணா அந்த ஜெராக்ஸ் ஒரு நாள் எடுத்தாரேன். நீங்க 25 ரூபாய் கொடுத்து வாங்கி லேமினேஷன் பண்ணது. இப்பெல்லாம் லேமினேஷன் பண்ண மாட்டோம், பிளாஸ்டிக் தடை. அது பழைய ஏற்கனவே பண்ணது. வாய்ப்பு வாங்கி நீங்க பூஜை வச்சு பண்ணிக்கலாம். கோபிகாரமண கோவிந்தா 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 கோவிந்தா. கோபத்தை பிள்ளைங்களை சபிச்சுட்டா அந்த பிள்ளைகள தகையன் பார்த்தான். அம்மா, ஒரு அம்மா பிள்ளைங்களை வாழ வச்சுதான் பாருங்க. சபிக்கலாமா, சபிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, தக்ககன் நான் போய் அந்த குதிரை வாயில மறுவாருகிற என்று ஏத்துக்கிறார். ஏத்துக்கிட்டு போய் மறுவாருகிறாரு. 2 பேரும் போய் மறுநாள் குதிரை பாக்குறாங்க. பார்த்தா அக்காக்காரி தோல்வி, தங்கைக்காரி ஜெயிச்சுட்டான். பிராடு பண்ணி ஜெயிக்கிறான், தப்பு பண்ணி ஜெயிக்கிறான். தப்பா ஜெயிச்சோ அக்காவை அடிமையாக்குறான். அவங்க மேலக்காரி ஆயிட்டாங்க. அக்கா அடிமையாகிறாங்க. அக்கா 2 முட்டைங்க, 2 முட்டையுமே குஞ்சு முறையில குழந்தை முறையில. தன்னைக்கு 105 பிள்ளைங்க இருக்கு, நமச்சு 2 முட்டை, இது கூட ஒண்ணும் தகவல் தெரியலையே என்று வேதனையில என்னதான் எனக்கு முட்டையில அப்படின்னு குச்சை எடுத்து ஒரு முட்டைய தட்டி பார்த்தார். முட்டை உடைஞ்சு உள்ளே இருக்கிற குழந்தை தலை பற்றி, கரங்கள் பற்றி, உடம்பு பற்றி, கால்கள் பற்றல, கால் வரல, இன்னும் உடம்பு வரையும் வந்திருக்குது. அந்த நேரத்தில் நம்ம முட்டை வச்ச பிறகு கால்கள் இல்லாத குழந்தை சிக்கச்சிவேலி சிவந்த நேரத்தில் அந்த முட்டையிலிருந்து வெளியே வரும். ஆக்காய் மொத்தமா போறோம். சிவந்தோய் சிவந்தோய் மகனே, நான் தானடா உன்னை பெற்றவள் என்னை விடுத்து எங்கடா போற மகனே. நீனா பெற்றவளா, நல்ல வேலை செய்ய, கை கால் இருக்கிற நேரத்துல வேலை கிடைக்க மாட்டேங்குது, கால்கள் பெற்றுவதில் உள்ள அவசரத்துல இப்படி பண்ணிட்டு தங்கைக்கு பிள்ளைங்க பிறந்துட்டு நான் உன்னோட பிறகு என்ற பொறாமையினால்தான் இந்த பண்ணேன். என் உடலாகிட்டியே, எந்த தங்கை மேல நீ பொறாமை அடைந்தாலும் அந்த தங்கைக்கு நீ அடிமையாக கிடவது நான் சபித்த சாபம் தான் அந்த நிலை ஏற்பட்டேன். இப்ப அந்த சாப விமோச்சனம் என்னடா வழியிட்டான். என் தங்கி இருக்கிற இன்னொரு முட்டை அது உடையல, அவனா ஒரு நாள் முட்டை உடங்கி பிறப்பான். என்னால வந்த சாபம் அவனால போகும். அதுல இருந்து அந்த முட்டையை பாதுகாத்துக்கிறா. ஒரு நாள் நீ கல்பனை பண்ணுங்க, கேங்க உச்ச தேங்காய் ஒரு திரை போறவர் ரொம்ப பெரிய ஆள். பெருமாள் கோயில்ல மதில்கள் எல்லாம் இருக்கிறவர். நாமெல்லாம் கோயிலுக்கு போறது கடவுள்கிட்ட என்ன கேட்கறதுக்கு. ஆனா இப்ப பிறகு போறவர்கிட்ட கடவுளே கேட்டார்.
ஸ்ரீமன் நாராயணரே எனக்கு 2 வரம் கொடுக்கிறேன்னு கேட்டான். அப்ப எவ்வளவு பெரிய ஆள்! வைணவ சம்பிரதாயம் அவரை பெரிய திருவடி என்று கொண்டாடுகிறது. பெரிய திருவடி. ஆஞ்சநேயர் பெரிய ஜாம்பவான். அவரையே வைணவ சம்பிரதாயம் சொல்றது சிறிய திருவடி தான் சொல்லுவது. ஆனா இப்ப பிறக்க போறவரை பெரிய திருவடி என்று வைணவ சமயம் கொண்டாடி மிகிறது. ரெக்கைகளை வீசுவது போல அந்த முட்டை உடைந்தது. முட்டை உடைந்த உடனே அதில் இருந்து பிறக்கிறார் கருட பகவான். கோபிகாரமண கோவிந்தா இவர்கிட்ட கடவுள் வந்து 2 வரம் கேட்டாருன்னு மகாபாரதம் பேசு. கருட பகவான் கிட்ட தமிழ்நாட்டில் எந்த திரௌபதியம்மன் கோயிலையும் இவ்வளவு சிலைகள் தூண்கள் நான் பார்த்ததான் தெரியல. தமிழ்நாட்டிலேயே என்ன மண்டபத்தில் தூண்கள் இவ்வளவு சிலைகள். ராணிப்பேட்டையில் இருக்குது. ராணிப்பேட்டை மாந்தாணி மூட்டூர்னு ஒரு ஊர்ல 32 விநாயகர் சிலை செய்யற திரௌபதியம்மன் கோயில் மண்டபத்தில். ஆனா இந்த 20 தூண்கள் நினைக்கிறேன். இந்த 20 தூண்கள்ல ஏறவரை 16 சிலைகள் இருக்கிறது. அதுல கருட பகவான் திருமேனியே அவர்தான் அவதாரம். பரவாயில்ல போதுங்க. கருட பகவான் கேட்டா போதும். அவர் அவதாரம் என்ற போது சாதாரண அவதாரம் இல்லைங்க. கர்ஜனை செய்து 2 சிலைகளை படபடபட என்று அப்படி காற்றை அசைத்துக் கொண்டு ஆகாய மர்மமா புறப்பட்டார். நம்ம பாக்குறாங்க ஏற்கனவே பிறந்த புள்ள சாபத்தை கொண்டு வந்து போட்டான். 2வது புள்ள இவதான் சாபமே போகணும்னு முதல்ல பார்த்தா சொல்லிக்கிறான். இவனை நம்ம விட்டு கூடுவாங்க. மகனே மகனே நான் தாய் பெற்றவள் மகனே செல்வமே என்று அழைக்கிறாள் தாய் வினரை. ஆகாய மர்மமா புறப்பட்ட கருட பகவான் கீழே இறங்கி வந்து தாயாருடைய திருவடியை பண்ணியிருந்தார். அப்பா அம்மா காலில் விழுந்தா நம்ம நெத்தி அவங்க பாதத்தில் படுற மாதிரி காலில் விழணும். நான் ஆற்காடு பாரதம் 94 2.5 மாசம் பேசினேன். அது 10 வருஷத்துக்கு ஒரு முறை செய்யற ஊரு. 7 மோதிரம் செயின் லாரியில ஏற்றணும். 10 பேரை வச்சு பார்த்து என்ன சேர்க்க மாட்டாங்க. அப்ப அந்த தாய்மார்கள் என் பேரை ஓடி போற மாதிரி கூடுவாங்க. போட்டியில 190 சீட்டு ஜெயமூர்த்தி 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 94 31 வயசு வரையும் அந்த ஊர்ல லாரி ஏற்றுமதி கிராமம். 2.5 மாசம் பாரதம். தமிழ்நாட்டில் நம்பர் 1 பாரதம். விளம்பரமா கம்பீரமா ஆடம்பரமா பண்ற ஊர் ஒரே ஊர் ஆற்காடு தான். ஏதோ 83 நாள் பேசுறோம். நாள் அதிகம். ஆனா ஆற்காட்டுக்கு நிகர் ஆற்காடு மட்டும்தான். சாதாரணமா வைக்க மாட்டாங்க. 10 நாள் 10 பேர் வைப்பாங்க. எனக்கு யார் அதிகமா தேர்வு பண்றாங்களோ அவங்களே அட்வான்ஸ். இந்த கருட பகவான் மேல ஆகாய மார்க்கமா புறப்பட்டவர் வந்து சரணாகதி அடைந்தார். அவர் எப்படி பிறகுறாராம்? அடிங்களையும் அறியாக்கள் முளைத்தே செங்குடர ஜெய தம்மல்களி வந்தார். அரக்கேதுருட பிரகலாத ஆழ்வார் இந்த இரண்டியம் என்ன பண்ணார்? பிரம்மனை பிரித்து தவம் பண்ணாரு. பிரம்மன் வந்தாரு. என்னப்பா வேணும்னாரு? நான் சாகவே கூடாது, மரணமே கூடாது, உலகத்தை வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும்னாரு. என்னைக்கு சாகணும்னு டேட்டை மண்ட வீட்டுல எழுதுனது பிரம்மா. அவர்
அந்த வரம் தர முடியாது. வார்த்தை மாத்திக்க, மாத்திதானே எழுதணும். இரவில சாயக்கூடாது, பகல்ல சாயக்கூடாது, ஆயுதங்களால் சாயக்கூடாது, மிருகங்களால் சாயக்கூடாது, மனிதர்களால் சாயக்கூடாது, உள்ளே சாயக்கூடாது, வெளியே சாயக்கூடாது, மேலே மரணம் கூடாது, கீழே மரணம் கூடாது. எப்படி எல்லாம் ஞாபகம் வந்ததோ அப்படி எல்லாம் மரணம் கூடாது கூடாது கூடாதுன்னார். பர்வதி எவ்வளவு தந்தேன் 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 தந்தேன். இப்ப இரண்டு என்ன நினைச்சிட்டாரு, நம்ம பகலையும் மரணம் கூடாது, இரவிலையும் மரணம் கூடாது, எந்த பில்டிங் உள்ளேயும் மரணம் கூடாது, அவுட்ல வெளியிலையும் மரணம் கூடாது, கீழே மரணம் கூடாது, மேலேயும் மரணம், இப்படிலாம் வரம் பெற்றோம். அப்ப நம்ம மரணமே இல்லை. அசுர குலத்துக்கு அதிபதி நானே, அண்டசராசரனுக்கு கதியே. அசுர குலத்துக்கு அதிபதி நானே, அண்டசராசரனுக்கு கதியே. அண்டர துணிக்கு போய் வள்ளலானே, நானே அரக்க தலைவன். அஞ்சார சிங்கமே அஞ்சரமே உருவானே, நானே அரக்க தலைவனே. கண்டவனே கண்ட வார்த்தை கொடுத்துருக்க நாங்க அடிவாரி சார் பெருமாளுக்கு போய் முறையிட்டாங்க. அவன் பிள்ளையாலே ஒரு மரணம் உண்டுன்னு பெருமாள் சொன்னார். பிறகாத ஒரு பிள்ளை பிறந்தா பறக்கிறத ஆழ்வான் பேர் வச்சாங்க. வேற பாடசாலை கொண்டு விட்டா வேற பாடசாலையில் என்ன பாடம் நமக்கெல்லாம் கூட இந்த கடவுள் வாழ்த்து இருக்கோம். இரண்யாட்சியில அவன் நான் தான் கடவுள் தான், நான் தான் கடவுள் என் பேர் தான் சொல்லணும். முருகான்னா 6 வருஷம் ஜெயிலி ஜாமீன் கிடையாது, சிவானா 5 வருஷம் ஜெயிலி ஜாமீன் கிடையாது, அம்பாள் பேர் சொன்னா 9 வருஷம் ஜெயிலி, பெருமாள் பேர் சொன்னா 8 வருஷம் ஜெயிலி, ஜாமீன் கிடையாது. கடுமையான உத்தரவு. யாராவது உட்கார்ந்துதான் எழுந்தா சாமி பேரை சொல்லுவாங்க, முருகா 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 பராசக்தி ஐயப்பா பிடிச்சி தான் சொல்லுவோம். ஆனா இரண்யாட்சியில் என்ன சொன்னா கேள்வி தெரிஞ்சுங்க. இரண்யாட்சியில் என்ன சொல்லணும், இரண்யா இரண்யா அவன் பேர் தான் சொல்லணும் அப்படின்னு ஜியோ சைன் பண்ணி பாஸ் பண்ணிட்டான், சட்டமா போட்டான். அவனே கடவுள். ஆனா அவருக்கு பிள்ளை பிறந்தார் பாருங்க, வேத பாடசாலையில குருநாதர் பாடம் நடத்தார். ஓம் இரண்யாய நமஹ. இரண்யாய நமஹன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஹரி ஓம் நாராயணாய நமகே. ஹரி ஓம் நாராயணாய நமகே. நாராயண ஹரி ஓம் நாராயண நாராயண ஹரி ஓம் நாராயண. ஹரே முருகனே ஹரே முருகனே காரணனே பரிபூரணனே. நாராயண ஹரி ஓம் நாராயண நாராயண ஹரி ஓம் நாராயண. வாசுதேவனே மாயா கந்தருள் அந்தன்னியா. வாசுதேவனே மாயா கந்தருள் அந்தன்னியா. சாஸ்வத மானசகாய சாமியே சாமிசகாய. நாராயண ஹரி ஓம் நாராயண. நாராயண ஹரி ஓம் நாராயண. அஷ்டாட்சர மந்திரத்தை அற்புதமா அழைத்து சொல்றான் அந்த பிள்ளை. உள்ளுக்குள்ள எதிர்கட்சி பாக்கியார் நடிக்கிட்டார். பிரகலாதா என்ன வேலை பண்றீங்க? உலகமே உங்க அப்பாவை தெய்வமா வழிபடுகிறது. யாருமே கடவுளை பேர சொல்றீங்க? நியாயமாக நான் தான் சொல்லி கொடுத்தேன். ராஜா தெரிஞ்சா நான் தான் சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு என்ன தூக்கி தூக்கி கொடுக்குறோம். நீ தானா சொல்ற, ஆனா தப்பு என்ன வரும். அதனால அப்பா பேரு இரண்யாய நம்ம தான் சொல்லு. ஐயா எங்க அப்பா தான் தெரியாம சொல்றாங்க. இந்த உடம்பிலே சீடு, ரத்தம், தசை, எலும்பு, மண்ட ஊடு 7 தாதுக்களாலான அழுகி போகிற உடம்பு நம்ம உடம்பு. நிலை இல்லாதது இந்த உடம்பு உயிர். இதை வச்சுக்கிட்டு நான் தான் கடவுள்னு எங்க அப்பா அறியாமையில் சொன்னா அத்தனை நீங்க வாத்தியார் நீங்க சொல்லலாம். உன்னை வச்சிருந்தா எனக்கு ஆபத்தாட்டு போ.
ஆக்கி போய் ராஜாவுக்கு விட்டார். விட்டுட்டு என்ன சொன்னாரு, கடவுள் பேரை சொல்றான், பெருமாள் பேரை சொல்றான்னு சொல்லலையா. அது சொன்னாரு, பேரை காட்டாரு இளைஞனு அம்மாவும் அரசை உலகமே உங்களை தெய்வமா வழிபடுகிறது. ஆனா இளவரசர் யார் பேரையே சொல்றார், யார் பேரையே சொல்றான்னு சொன்னார். பேர் சொல்ல வந்த செல்வமே வாடா மகனின்னு மட்டி மேல தூக்கி விட்டு என் பேரை சொல்றான். ஓம் நமோ நாராயணாய நமஹ. ஹரி ஓம் நாராயணாய நமஹே. ஹரி ஓம் நாராயணாய நமஹே. பெருமாள் பேரை சொன்ன உடனே இந்த குழந்தையை தூக்கி அப்பால கூப்பிட்டான். எதிரில் இருக்கலாம், வீட்டுக்குள்ளே எதிரி இருக்கலாமா. அந்த பிள்ளையை கொண்டு எத்தனையோ திட்டம் எல்லாம் போட்டா ஒன்றும் நடக்கல. பெருமாள் காப்பாத்திட்டே இருக்காரு. அவர் கூப்பிட்டு, ஒரு சித்தப்பனை கொன்ற கொலைக்காரன் தான் நம்ம குடும்ப எதிரிடா, என்ன விரோதிடா, அவன் பேர் சொல்ற. ஏன் ஆட்களை என் பலத்துக்காக பயந்து போய் உழைந்து வாழ்றா, சமுத்திரத்தை போய் மறைஞ்சு வாழ்றா, அவன் பேர் சொல்லுகிறீங்க. எங்கடா இருக்கிற அவன்? எங்க எங்க அடி, எங்க அடி? இந்த துணியில் பாராம் நன்னாரி, இந்த துணியில் பாராம் நன்னாரி, இதெல்லோ இல்லை கரும் பரிதாரி, இந்த துணியில் பாராம் நன்னாரி. நதியில் நதிகளே ஓடும் நதிகளாய் நதிந்து காற்றே ஆடாது நீயகனே ஓடி வர ஓடு ஓடி நதி கையே கவரி இதனை இந்த துணியில் பாராம் நன்னாரி. அந்தரத்தில் வாழன் தந்தீரன் கூடியது, அந்தரத்தில் வாழன் தந்தீரன் கூடியது, கூடிய இம்மையோ தண்ணீர் வந்தேக மந்திரமான பாரவகாரின் பாரிய தந்திராள். உங்கள் மந்தையும் மதிகளிலும் வெளிய முதலியோ முதல் முதலோடு தட்டி இல்லை என்னை உறுதி செய்யும் காரணமாக அதற்காரும் முன்னாடி இந்த தூணில் இருப்பாராவுடன் அரி. அதற்காரும் மாறி போய் மாறி ஆட்டிகள் கேட்கிறாய். அவனும் செய்தாலே தீரவாரி நடத்தி தேடமோலே இல்லை வேலை. தேவையில் அறியாற்றும் கலவையில் வாழ்க்கை வரதான பணியும் இந்த தூணில் இருப்பாராவுடன் அரி.